குஜராத்தின் கட்ச், பூஜ் உள்ளிட்ட பகுதிகள் பாகிஸ்தானின் ட்ரோன் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய நிலையில் அம்மாநில முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் அம்மாநில அதிகாரிகளுடன் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். அந்த காட்சிகளை தான் நான் திரையில் பார்க்கிறோம். குஜராத்தின் தற்போதைய நிலை குறித்து இந்த அவசர ஆலோசனை கூட்டத்தில் கட்டுப்பாட்டு அறையில் ஆலோசனை நடத்தியிருக்கிறார் குஜராத் முதலமைச்சர். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து பாதுகாப்பியல் துறை பேராசிரியர் திருமாறன் அவரோட பேசலாம். திருமாறன், இவ்வளவு நேரம் கர்னல் நிறைய விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்துட்டு இருந்தார். இதில் குறிப்பாக நம்ம அஃபென்சிவ் மோடுக்கு போவோமா இல்லை டிஃபென்சிவ் மோட்லேயே இருப்போமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு நம்ம பயணிக்க வேண்டிய தூரம் இன்னும் ரொம்ப தொலைவானது, அதனை நோக்கி தான் நாம் போயிட்டு இருக்கோன்ற மாதிரி விஷயத்தெல்லாம் பதிவு பண்ணார். ஸோ இப்போது ஒருவேளை இது ஒரு ஃபுல் ப்ளோன் வாரா இது எஸ்கலேட் ஆகும்போது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பயம் நம்ம பொருளாதாரத்தின் மீது எந்த அளவுக்கு இது தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது தான். ஸோ தற்போதைய சூழல்ல நீங்க பார்க்கும்போது உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு? இஸ் இட் கோயிங் டு கெட் வர்ஸ் ஃபர்தர்? இன்னைக்கே நம்ம சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 900 பாயிண்ட்ஸ் டவுன்ல தான் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கே வி ஆர் ஃபெல்ட் சர்டன் சென்செக்ஸ் உடைய லோ அப்படின்னு நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அதையும் தாண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது ஃபுல் ப்ளோன் வாராவே நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா 2வது நாள் இது தொடருது. ஏப்ரல் 22 எடுத்து பார்த்தோம்னா கூட இன்னைக்கு ஒரு 15 நாளை கடந்து இது சென்று கொண்டிருக்கிறது. அப்படின்னு பார்க்கும்போது நாளைக்கு நடக்க போற அந்த மீட்டிங் சொன்னீங்க இல்லையா, நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் வித் ஆல் தி 3 கோஆர்டினேட்டர்ஸ் அழகா சொன்னாரு. 4W and 1H பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லைங்களா? ஸோ நம்ம இப்படி கூட பார்க்கலாம். இப்போ அடுத்த 10 hours இருக்கு சார். அவங்க மீட் பண்ணும் போது கூட 10 மணி நேரம் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ ஏற்கனவே நம்ம ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அதை இயர்ஸ் டுகெதர் நம்ம எல்லா ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ்க்கும் ஃப்ரீ ஹேண்ட் ஆல்ரெடி கிவன். ஸோ பொலிட்டிக்கல் பில் இருக்கு. ஸோ இந்த 10 hours என்ன பண்ணாங்கன்னு கூட நாளைக்கு போய் சொல்லலாம். நம்ம அதை 10 மணி நேரம் பொறுத்து பேசிட்டு தான் செய்வாங்கன்னு இல்லை, அடுத்த வர 10 மணி நேரம் என்ன செய்தார்கள் கூட they can update. ஸோ நம்ம நம்ம கிட்ட இருக்கிறது அந்த ராணுவ பலம், நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி டாக்டிக்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம்னாக்கா இந்நேரம் they will have a clear plan இருக்கும். ஸோ பிக் பிக்சர் நீங்க கேட்டீங்க, நம்ம அஃபென்சிவ் ஆக்ஷன் போவா டிஃபென்சிவ் ஆக்ஷன் சொல்லிட்டு, இனி நம்ம எடுப்பது எல்லாமே டிஃபென்சிவ் ஆக்ஷன் தாங்க. ஓகே, ஒருத்தர் அடிச்சுட்டே இருந்தாதான் நம்ம அடிக்கணும்னு இல்லையே. இல்ல, அவன் அடிச்சுட்டே இருப்பான், நீ ஷீல்ட் பண்ணினே இருக்கிறது வார் இல்லையே. நல்லா யோசிச்சு பாரு. இது ஒரு சண்டை போடுறாங்க, ஒருத்தர் கத்திட்டே குத்திட்டு இருப்பாரு, நீ ஷீல்ட மட்டும் வச்சுன்னு இருக்கிறது எந்த ஊர்ல இருக்காது, லீகாலிட்டி இல்லையே. ஆல்ரெடி தே ஸ்டார்டட் த வார் இல்லையா? வார் தொடங்கின பிறகு நீங்க இப்படிதான் பண்ணணும் அப்படிதான் பண்ணணும்னு இல்ல. we too have our own strategy to retaliate them. சோ இந்த செகண்ட் டேவே இது ஒரு ஃபுல் ப்ளோன் வாரா தான் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா சார்? ஆல்ரெடி 2வது நாளா தொடர்ந்துட்டு இருக்குங்க சார் இல்லையா? நேத்து நம்ம அட்டாக் பண்ண அன்னைக்கு நம்ம அட்டாக் பண்ண 100 தீவிரவாதிகள் இறந்து இருக்கிறாங்க. நேத்து 16 பேர் இறந்து போயிட்டாங்க. சோ அதையும் நம்ம கணக்கில் கொள்ள வேண்டும் இல்லைங்களா? நேத்து ஜம்மு பகுதியில இன்ட்ரூடர் பண்ணும் போது ஒரு 16 சிவிலியன்ஸ் தான் அகெயின் ஒரு சோல்ஜரும் அதுல இறந்திருக்கிறார். இன்னைக்கு சில சிவிலியன்ஸ் இன்ஜூர்ட் ஆயிருக்கிறாங்க. ஸோ டெய்லி we are losing some precious human lives. ஸோ இதை பார்த்துட்டே இதை கேட்டுட்டே நம்ம தடுத்துட்டே இருக்க முடியாது. some point of time we have our own plan to retaliate to this escalation. ஸோ இப்போ எப்போ வரும்னு தெரியாது. மேபி இன்னைக்கு 2 மணிக்கு வரலாம், இல்லை நாளைக்கு பகல் 2 மணிக்கு வரலாம். ஆனா கட்டாயமாக நம்ம அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக we will give the fitting reply to this Pakistan aggression. ஸோ ஒரு வாரன் வரும்போது அதனுடைய இம்பேக்ட் 2 சைடும் தான் இருக்கும். ஸோ நம்மளுடைய எக்கனாமிக் பாத் ஒன்று இருக்குது அப்படின்னு நிறைய டவுட்ஸ் ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோஷியல் மீடியாலையும் நம்ம பார்க்க முடியுது அந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணுறவங்களுக்கு. கார்கில் மாதிரியான ஒரு வார் நடந்தபோது அது நம்ம மேலே எந்த அளவுக்கு இம்பேக்ட் கொடுத்தது அந்த கட்டத்தில் பொருளாதார ரீதியா? கார்கில் பாத்தீங்கன்னாக்கா 1999 அப்படின்னு பார்க்கும்போது இம்மிடியட்லி ஆஃப்டர் தி நியூக்ளியர் வெப்பன்லாம் நம்ம கிட்ட இருந்தது இல்லைங்களா? 2 பேருக்கிட்டும் நியூக்ளியர் வெப்பன் இருந்தது. அப்போ நம்ம we had a big thrust at கார்கில்.
அப்ப கார்கில்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாடே ஒரு எழுச்சியா பண்ணாங்க. எனக்கு வந்து அதை கேட்கும் போது பாத்தீங்கன்னா பல நாடுகள் மக்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம தேசத்துக்காக காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முன் வந்து எல்லாரும் காசெல்லாம் கொண்டு போய் பிஎம் ஃபண்ட கொடுத்தாங்க. ஆமாவா இல்லைங்களா? ஒரு எழுச்சியை பார்க்கப்பட்டது. ஒரு நாடே வந்து கார்கில் வீரர்களுக்காக நாங்க துணை நிற்கிறோம் என்பதை சொல்றதுக்குரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு சிம்பாலிக் தான். அது காசு எவ்வளவு கொடுத்தாங்க அப்படின்னா கணக்கெல்லாம் பண்ணீங்கன்னாக்கா ஒரு ஒரு நம்ம இன்னைக்கு போடக்கூடிய ஒரு ஆனுவல் டிஃபென்ஸ் பட்ஜெட்ல வந்து பாத்தீங்கன்னா நாட் ஈவன் 1% ஆஃப் தட் கான்ட்ரிபியூஷன் வாஸ் டன் பை தி என்டையர் நேஷன். நம்ம புரிஞ்சுக்கணும். சோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இன்னைக்கு நம்ம எடுத்து பாத்தீங்கன்னா பட்ஜெட்ல வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சங்க் ஆஃப் த மணி இஸ் கோயிங் டு தி டிஃபென்ஸ். சோ நம்ம அது வந்து தொடர்ந்து ஒரு வருஷமும் இல்ல, பல வருஷங்களாக நம்ம செஞ்சு கொண்டு இருக்கிறோம். R&D டெவலப் பண்ணியிருக்கோம், டெக்னாலஜி டெவலப் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நம்ம கர்னல் சொன்னது மட்டும் பாத்தீங்கன்னா இந்த ட்ரோன்ஸ் வந்து இன்னைக்கு வந்து நெக்ஸ்ட் ஜென் வார்க்கு வந்து இன்னைக்கு சென்று இருக்கிறோம் இல்லைங்களா? அந்த நெக்ஸ்ட் ஜென் வார்லயே எப்படி நம்ம அதை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். we have effective jammers-லாம் இருக்குங்க. சோ அந்த ஜேமஸ் இப்ப நீங்க சொன்னீங்க நம்ம வந்து சுட்டு வீழ்த்தது ஒண்ணு, செயல் இழந்தது ஒண்ணு அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? அந்த செயல் இழக்கக்கூடிய ஜேமர்ஸ் எல்லாம் இருக்கு, மோஸ்ட் பவர்ஃபுல் ஜேமர்ஸ். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஸோ we are neutralizing all the Pakistanis aggression in the last 2 days. இனி வர கட்டத்தில் நாளைக்கு நாளன்னைக்கு அப்படின்னு பார்க்கும்போது the situation will be different. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू சார். அவர்கள் அந்த மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சிங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சிங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.